வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ். ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் வந்து வீட்டில் சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை வந்து ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் பண்ணலாம். ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணால் பசங்களுக்கும் ஃபஸ்ட் எய்டு பாக்ஸை பற்றி அவங்களுக்கு ஐடியா கிடைக்கும், என்னென்னு தெரியும். அதுபோக வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபஸ்ட் எய்டு பொருளுமே தனித்தனியாக தான் இருக்கும். அதெல்லாம் ஒரே பாக்ஸில் போட்டு வச்சா நல்லா இருக்கும்ல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏதாச்சும் ஒரு அட்டை பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து என்னோடய பழைய ஷூவோட அட்டை பாக்ஸை எடுத்திருக்கேன். இந்த அட்டை பாக்ஸில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கலர் பேப்பரை வச்சு ஃபுல்லாகவே ஒட்டிடுங்க. இப்போது நான் A4 சீட் எடுத்திருக்கேன். அது வந்து சரியாக ஒட்டின மாதிரி தெரியல, ஏன்னா அங்கங்கே ஒட்டு போட்டது தெரியுது. அதனால் நீங்கள் வந்து ஒரு A2 இல்லைனா A3 சீட் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதை எடுத்து ஃபுல்லாகவே நல்லா ஒட்டிட்டு அது மேலே வந்து என்ன பண்ணுங்கன்னா செல்லோ டைப் வச்சு ஃபுல்லாகவே ஒட்டிடுங்க. ஏன் செல்லோ டைப் வச்சு ஒட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செல்லோ டைப் வச்சு ஒட்டுறதுனால என்ன ஆகும்னா தண்ணி பட்டாலும் அந்த பேப்பர் கிளியாது. இப்போ நம்ம எதுவும் ஒன்றுலாம் தண்ணி பட கிழிஞ்சிரும். நம்ம எடுக்க வைக்க அப்படிங்கும்போது கிளிய ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபுல்லாகவே செல்லோ டைப் போட்டு ஒட்டிடுங்க. ஃபுல்லாக ஒட்டிட்டோன்னா நம்மளுக்கு வந்து மேலே வந்து லேமினேஷன் பண்ண மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இந்த 2 சைடு கார்னர்லையும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த சைடில் ஒரு சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதை மூடி ஓப்பன் பண்ணும்போது அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், மூடுறதுக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கும். இப்போ அதுக்கு பிறகு என்ன பண்ணுங்கள், அதுக்கு ஒரு சைடில் வந்து அந்த கட் பண்ணி விட்ட சைடில் வந்து 3 ஹோல் போட்டுக்கோங்க. 2 இதையும் சேர்த்து வச்சு அதில் வந்து நான் ஒரு 3 போல்டு வாங்கியிருக்கேன். 3 போல்டு நட்டு வந்து நல்லா டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு டோர் மாதிரி. இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணிட்டோன்னா மூடி திறக்கிறதுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், கிளியாது. நம்மளுக்கு வந்து இல்லை எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணலன்னா அட்டையை எங்கேயாச்சும் போட்டுருவோம், அட்டை கிழிஞ்சு போயிடும். மூடியை மட்டும் திறந்துட்டு எங்கேயாச்சும் வச்சுருவோம். இதுன்னா அதிலே இருக்கும், அந்த பாக்ஸோடே வந்து ஃபிக்ஸ் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 போல்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆப்ஷன் இருந்துச்சுன்னா இந்த சைடும் வந்து அதே மாதிரி ஒரு போல்டு நட்டோ இல்லைன்னா ஏதாச்சும் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து ரெட் கலர் இன்சுலேஷன் டேப் எடுத்துக்கோங்க, இல்லைனா க்ரீன் கலர் கூட எடுத்துக்கலாம். நம்ம வந்து மெடிக்கல்ஸ் சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் இல்லைனா க்ரீன் கலர் யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து இந்த மாதிரி கிராஸாக போட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வீட்டில் உள்ள எல்லா பொருளையும் இதில் போட்டு வச்சுக்கலாம். அங்கங்கே தனித்தனியாக வச்சுருப்போம். ஒரு சில டைம் தேடுவோம், அந்த பொருள் கிடைக்காது. ஒரு பாக்ஸ்லேயே போட்டு நம்ம ஒரு இடத்துல வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வேணுங்கும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி வந்து அதே இடத்துல நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் என்னென்ன பொருள்லாம் ஏன் வச்சுருக்கிறேன்னு பார்க்குறேன். அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் என்னென்ன பொருள்லாம் வைங்க. ஃபஸ்ட் எய்ட் க்ரீமு, காட்டன் பஞ்சு க்ளீன் பண்ணுறதுக்கு, இது பண்ணுறதுக்கு, கிளம்பும் லோஷன், ஏதாவது தீப்புண்ணு மேலே போடுறதுக்கு, ஹைட்ரஜன் பெராக்சைடு ஏதாவது சலாம் வச்சுருந்துச்சுன்னா அதில் வந்து இது பண்ணுறதுக்கு, அடுத்தது ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு அந்த கிளாத்து எல்லாம், பேண்டேஜ் கிரிப் பேண்டேஜு, அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ண பிறகு ஒட்டுறதுக்கு, அடுத்தது தலைவலி தைலம், சிஸ்ஸரு, அயோடெக்ஸு, அடுத்தது டேப்லெட்டு, பேண்டேஜ். நீங்கள் வந்து ஏதாச்சும் பெயின் கில்லர் ஸ்ப்ரே என்ன யூஸ் பண்ணாமல் டெட்டாலு, டிஞ்சர், என்ன பொருள் உங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ அதை வந்து நம்ம இதில் வச்சுக்கலாம். இதில் வச்சுட்டோன்னா நம்மளுக்கு வேணுங்கும் போது எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு நம்ம வச்சுருவோம். தேட தேவையில்லை. இல்லைன்னா தேடிக்கிட்டே இருப்போம், அது எங்கே போச்சு என்னன்னு தெரியாது. அப்புறம் திடீர்னு கிடைக்காது. ஸோ ஒரே ஒரு பாக்ஸில் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதை வந்து ஸ்கூலில் வந்து ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராஜெக்டை நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். அப்போ பசங்களுக்கும் எதுக்கு யூஸ் பண்ணணும் என்னென்னு தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.